ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதனால வீடியோஸுமே கொடுக்க முடியல. காலேஜ் வந்து ஈவினிங் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எல்லாம் கொடுக்க முடியல. எம்என் எடிட்டருமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து சாம்பியன் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்லேயுமே வின் பண்ணி கடைசியில் ஃபைனல்ஸுமே வின் பண்ணியிருக்காங்க. 2002 இந்தியா ஸ்ரீலங்கா 2 பேரும் சேர்ந்து இந்த கோப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தலை தோனி அவர் தலைமையில் 2013 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோப்பையும் வென்றிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ப்ரௌட் மூமெண்ட், இந்தியனா நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மேட்ச் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் நம்ம ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 4 ஹிட் பண்ணி நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து வின்னிங் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் மேட்ச் பார்த்தீங்க எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை மறந்துட்டேன், பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம கோலி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டார், ஓரநிலையே அவுட் ஆகிட்டார். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி தான் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்சை ரொம்ப சூப்பராக விளையாண்டு நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ப்ரௌட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.